தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே கொள்ளிடம் ஆற்றில் வீரமாங்குடி ஏலாக்குறிச்சி இடையே கதவணை கட்ட வேண்டும் என்று கொள்ளிடம் ஆற்றில் இறங்கி விவசாயிகள் மனித சங்கிலி அமைத்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் தீனதயாளன் வழங்க கேட்கலாம். வணக்கம் தீனதயாளன், அங்கு கொள்ளிடம் ஆற்றில் இத்தகைய கதவணை அமைப்பதன் முக்கியத்துவம் என்ன? அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் விவசாயிகள் சொல்லும் கருத்துக்கள் என்ன? குறிப்பாக தமிழ்நாட்டில் சென்னை உள்ளிட்ட 20 மாவட்டங்களில் உள்ள சுமார் 5 கோடியே 20 லட்சம் பொதுமக்களுக்கும் தஞ்சாவூர், அரியலூர் மாவட்டங்களில் உள்ள கோயிலுக்கரையில் வேளாண் நிலங்களுக்கான ஓர் நீர் ஆதாரமாக விளங்கும் கொள்ளிடத்தில் செயல்பட்டு வரும் பல்வேறு கூட்டு குடிநீர் திட்டங்களுக்கு எதிர்காலத்தில் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க வில்லியனூர் ராமலிங்கம் என்ற விவசாயி மதுரை உயர்நீதிமன்றத்தில் 2019ஆம் ஆண்டில் பொதுநல வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கில் நீதி அரசர்கள் தனசிவாசனம் மற்றும் தரணி ஆகியோர் பாபநாசம் தாலுகா வீரமாங்குடி அரியலூர் மாவட்டம் ஏலாக்குறிச்சி இடையே ஒரு புதிய கதிவனை ஓராண்டுக்குள் அமைக்க வேண்டும் என உத்தரவிட்டிருந்தனர். அதனை 2010ஆம் ஆண்டிலிருந்து செயல்படுத்துவதற்கு எவ்வித நடவடிக்கையும் தமிழ்நாடு அரசு மேற்கொள்ளாத நிலையில் மீண்டும் அந்த விவசாயி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு 2022ஆம் ஆண்டில் தொடர்ந்து அந்த வழக்கும் நிலுவையில் உள்ளது. 2 மாவட்டங்களை சார்ந்த விவசாயிகளுக்கும் பிற மாவட்டங்களுக்கான பொதுமக்களுக்கும் மிக அவசியமான பெருமழை வெள்ளக்காலங்களில் விலைமதிக்க முடியாத தண்ணீர் கதவணை திட்டத்தை கடந்த 2019ஆம் ஆண்டிலிருந்து இதுவரை நிறைவேற்றுவதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளாததால் அந்த பகுதியில் நிலத்தடி நீர் வெகு குறைந்து கொண்டே இருப்பதால் தமிழ்நாடு அரசு இந்த வாரம் சட்டமன்ற கூட்டத்தொடரில் 2025-26ஆம் ஆண்டிற்கான தாக்கல் செய்ய இருக்கின்ற நிதிநிலை அறிக்கை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவினை மதிப்பு உயர்மட்ட பாலத்தினை கூடிய கதவணையை அமைத்திட தேவையான நிதி ஒதுக்கீடு செய்யுமாறும் நிலத்தடி நீர் செறிவூட்டப்பட்ட வேண்டும் பராமரிக்கப்பட்ட வேண்டும் கொள்ளிடத்தில் செயல்பட்டு வரும் கூட்டு குடிநீர் திட்டங்களுக்கு ஆபத்து ஏற்படாத கூடாதவாறு விழிப்புணர்வு தமிழ்நாடு காவிரி உலக பாதுகாப்பு சங்கத்தின் செயலாளர் சுவாமிமலை உமானந்தன் தலைமையில் பாபநாசம் அருகே வீரமங்கடியில் உள்ள கொள்ளிடம் ஆற்றில் இறங்கி தமிழ்நாடு அரசு காவிரி உலக பாதுகாப்பு சங்கத்தினர் மனித சங்கிலி அமைத்து தேசிய கொடிகளை கையில் ஏந்தி கவன ஈர்ப்பு முழக்க ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தீனதயாளன். கொள்ளிடத்திலே கதவணை வேண்டும் என்று இந்த விவசாயி பொதுநல வழக்கை மதுரையிலே தொடர்ந்தார். மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் மரியாதைக்குரிய திரு சிவஞானம் மற்றும் தரணி ஆகியோர் ஓராண்டுக்குள்ளாக கதவணையை இங்கே கட்ட வேண்டும் என்று 2019 உத்தரவிட்டார்கள். இதுவரை தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்த கொள்ளிடத்திலே மணல் அள்ளுவதிலே அதிக அக்கறை எடுத்துக் கொள்கின்ற அரசு இந்த பகுதியினுடைய நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்துவதற்கு செறிவூட்டுவதற்கு கதவணையை கட்டாமல் நீதிமன்றத்தை அவமதித்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் ஏற்கனவே நிலத்தடி தண்ணீர் வெகுவாக குறைந்து வேளாண்மைக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த கொள்ளிடம் தான் 20 மாவட்டங்களிலே இருக்கின்ற 5 கோடி 30 லட்சம் மக்களுக்கான ஒரே குடிநீர் ஆதாரம். இங்கிருந்துதான் சென்னை உள்ளிட்ட பல மாவட்டங்களுக்கு குடிநீருக்கான கூட்டு குடிநீர் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதனுடைய அவசியம் கருதிதான் மதுரை உயர்நீதிமன்றம் இங்கே கதவணை அமைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதை விடுத்து இன்றைக்கு தமிழ்நாடு அரசு அதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் இருக்கிறது.